பராசக்தி படம் என்னுடைய கதைன்னு ஒருத்தர் கேச போட்டார். அதாவது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ்னாங்க. பராசக்தி உதயநிதி ரெட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது விஜய்யுடைய ஜனநாயகத்தை ரெட் ரிலீஸ் பண்ணல, அவங்க வேறு. ஐசரி கணேஷன், ஐசரி வேலன் பையன், அவர் ஒரு இதில் இருக்கார். ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் அவங்க தான். ரெட் வந்து பராசக்தி மட்டும்தான். அதனால் பராசக்தி இது ஜனநாயகனை வசூல் வர விடக்கூடாதுன்னு ஒரு கெட்ட எண்ணத்தில் இவங்க 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்கன்ட்டு 11ஆம் தேதியே போட்டு அந்த படத்தை வசூல் அடிக்கணும்னு கொண்டு வந்தாங்க. கெடுவான்னு கேடு நினைப்பாங்க, கெட்டு போகிறவன் தானே கேடு நினைப்பாங்க. இப்போ வந்தது, இப்போ ஒருத்தன் போட்டான். செம்மொழின்னு என்னுடைய கதை, அதை பார்த்து வச்சுருக்காங்க. அதனால் 2ஆம் தேதிக்குள்ளே பதில் கொடுங்கன்னு ஹைகோர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அதை பார்த்து வச்ச படமாக இருந்தால் அதை ஹைகோர்ட்டை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது. எம்ஜிஆர் படத்தை உலக சுற்றுலாளிவனை தீ வச்சு கொடுத்து பார்த்தாங்க. இப்போ இந்த படத்துக்கு என்னென்ன கெடுதல் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணணும்னு நினச்சாங்க. அதனால் அவங்க கெட்டு போயிட்டாங்க. அதனால் பராசக்தி இன்னொரு கதை ஆளோட கதையாக இருந்தால் அது, ஏன்னா பராசக்தி வசனமே இன்னொருத்தர் இதுன்னெல்லாம் அப்போ வந்தது பேச்சு. கருணாநிதி எழுதினார், அது இன்னொருத்தர் வசனம்னெல்லாம் அப்போது பேசினாங்க. இந்த பராசக்திக்கு அதே மாதிரி வந்துச்சு. அதனால் உடனடியாக இதில் ஹைகோர்ட் இதில் எந்த இதையும் காட்டக்கூடாது, சம்மந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது இன்னொரு கதையாக இருந்தால் அந்த படத்தை ரிலீஸ் செய்ய விடக்கூடாது. அந்த கதை சம்மந்தப்பட்டவர்களுக்கு இழப்பீடாக இவர்கள் பல கோடியை கொடுக்கணும். பாவம் எத்தனையோ பேர் நல்ல கதையை வச்சுக்கிட்டு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய கதையெல்லாம் திருடி இவர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதற்கு உயர்நீதிமன்றம் இடம் கொடுக்கக்கூடாது.